இனி சுகர் மாத்திரை இன்சுலின் தேவையில்லை. இந்தியாவில் 15லேருந்து 20 கோடி பேர் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க. 1 கோடி மக்கள் சர்க்கரைக்கு இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட தேவையில்லை, இன்சுலினும் போட தேவையில்லை அப்படின்ற நிலைமை வந்திருக்கு. சர்க்கரை மாத்திரை இன்சுலின் யுகம் முடிவுக்கு வரப்போகுது. சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை அப்படின்ற அறிவிப்பை சைனா கண்டுபிடிச்சு வெளியிட்டிருக்கு. அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு தர்றேன். அதனால எங்கள் சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. என்னுடைய 35 வருஷ அனுபவம், நான் பார்த்த நோயாளி, அவங்க எனக்கு கொடுத்த அனுபவத்தை வச்சு தான் ஒவ்வொரு வீடியோவையும் நான் சொல்லிக்கிட்டே வரேன். இது நிச்சயம் வீடியோ பார்க்குற ஒருத்தருக்காவது பயன்படும் அப்படின்ற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு வீடியோ பதிவையும் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். சர்க்கரை நோயில் பொதுவாக 2 வகை இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். 2வது வகை, ஒரு சுகர் பேஷண்ட் வந்து நல்ல சாப்பாட்டு பிரியர், நல்லா சாப்பிடுவாரு. அதனால அவருடைய உடல் எடை கூடிக்கிட்டே போகுது, சர்க்கரையோட அளவும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. மாத்திரை கொடுத்து பார்க்குறோம். ஒரு ஸ்டேஜில் மாத்திரை கொடுத்துமே அவருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் வரலை. அதனால இன்சுலின் போட வேண்டிய நிலைமை. இன்சுலினும் மேக்சிமம் அளவு வரைக்கும் போயிட்டோம். 100 யூனிட் ஒரு நாளைக்கு கிடைக்கிற அளவு வரைக்கும் போயிட்டோம். அதுக்கு மேலே இன்சுலினும் போட முடியாத நிலை. இந்த நிலையில் அவர் வெயிட்டை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சோம். அவர் தான் நல்ல சாப்பாட்டு பிரியராச்சு. அதனால அவர் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியல, எடை கூடிக்கிட்டே போகுது. வேற வழி இல்லாமல் அவருக்கு வந்து எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செஞ்சோம். அந்த எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செஞ்ச பின்னாடி 1 வருஷத்துல அவருடைய உடல் எடை வந்து 26 கிலோ குறைஞ்சிருச்சு. 26 கிலோ குறைய ஆரம்பிச்சோன்னே அவருடைய சர்க்கரையோட அளவும் கொழுப்பு சத்தோட அளவும் நார்மலுக்கு வந்துருச்சு. இன்சுலினும் போட தேவையில்லாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. வெறும் மாத்திரையிலே அவருடைய சர்க்கரை கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. இதை ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு. அந்த கமெண்ட்டை டிஸ்பிளேல காட்டுறேன், நீங்களே பாருங்க. அட போங்க சார், சீனாவில் ஆபரேஷன் மூலம் சர்க்கரை நோயை முற்றிலும் கட்டுப்படுத்தும் முறையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை பத்தி தான் பேச போறீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு ஒரு அன்பான உரிமையான ஒரு பதிவை போட்டிருந்தார். சைனால கண்டுபிடிச்சது என்னுடைய நேரடி அனுபவம் இல்லைல்ல, அதனால அதை பத்தி நான் பேசல. இந்த பதிவை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்கும்ல, அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் புக்கு வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ புத்தகத்தை கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். 1921ஆம் ஆண்டு கனடாவில் இருக்கிற டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டது. டாக்டர் பேண்டிங், அவருடைய மாணவர் சார்லஸ் பெஸ்ட், இவங்க தான் முதல்ல இன்சுலினை கண்டுபிடிச்சவங்க. சர்க்கரை நோயை பொறுத்தளவு வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்த்தப்பட்ட மாபெரும் புரட்சி இது. 100 வருஷம் கழிச்சு இப்ப சர்க்கரைக்கு மாத்திரையும் தேவையில்லை, இன்சுலினும் தேவையில்லை அப்படின்ற 2வது புரட்சியை சைனாவில் கண்டுபிடிச்சு வெளியிட்டு இருக்காங்க. டைப் 1 டயபெட்டிஸ், முதல் வகை சர்க்கரை நோயை பொறுத்தளவு வந்து அவங்களுக்கு உடம்புல இன்சுலின் சுரப்பே இருக்காது. இவங்களுக்கு இன்சுலின் மட்டும்தான் தீர்வு. இன்சுலின் போடல அப்படின்னா 1 வாரத்துக்குள்ளே அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும். இன்சுலின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைப் 1 பேஷண்ட் எல்லாம் வந்துட்டா மரணம் தான் அப்படின்ற நிலை இருந்தது. இன்சுலின் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் இவங்கெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோட உடல் நலத்தோட இருக்காங்க. இந்த மாதிரி டைப் 1 பேஷண்ட்டுக்கு சைனாவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஃபேட் செல்ஸ், அதாவது கொழுப்பு செல்களை எடுத்து அதை ஐபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெம் செல்களாக மாற்றி அதை மறுபடியும் கணைய செல்களாக மாற்றி வயிற்றுல ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அங்கே கொண்டு போய் இந்த செல்களை வச்சிடுறாங்க. இதற்கான ஆதாரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களே போய் பார்த்துக்கலாம். முதல் வகை சர்க்கரை நோயுள்ள ஒரு 25 வயசு பொண்ணுக்கு இந்த அறுவை சிகிச்சை சைனாவில் செஞ்சுருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு 75வது நாள் அவங்களுக்கு இன்சுலின் தேவையில்லாத நிலை வந்துருச்சு. அதாவது சர்க்கரையே இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஆய்வு முடிவுகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆங்கில வைத்தியம் முன்னேறிக்கிட்டே போகுது. டாக்டர் சம்பாதிக்கத்தான் சர்க்கரையை சொல்றாங்க, மாத்திரையை விற்கிறதுக்கான கார்ப்பரேட் சதி, இந்த மாதிரி 1000 விமர்சனங்களை சொன்னாலும் இந்த முறையும் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னது ஆங்கில வைத்தியம் தான்.
சர்க்கரை நோய்க்கு மருந்தே தேவையில்லை அப்படின்றதையும் ஆங்கில வைத்தியம்தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. சர்க்கரையை பற்றி நிறைய யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் இந்த இலையை தின்னா சரியாகும், அந்த மூலிகையை சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை சாப்பிட்டுக்கிட்டு சில பேர் மேய்ஞ்சிக்கிட்டு தெரிவாங்க. அதெல்லாம் எந்த விதமான அறிவியல் ஆய்வும் இல்லை. ஆனால் ஆங்கில வைத்தியம் அப்படி இல்லைங்க. முழுக்க முழுக்க அறிவியல் ஆய்வின் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கப்படுது. நீங்க சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களா, இன்சுலின் போடுறீங்களா, இல்ல மாற்று மருந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து மாத்திரை சாப்பிட்ற ஒரு 59 வயசுக்காரருக்கு இதே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 77 நாட்கள்ல அவங்களுடைய சர்க்கரை இல்லாமல் போனது. அந்த செல்கள் இன்சுலின் உற்பத்தியை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவருக்கு சர்க்கரை இல்லாம போயிருச்சு. இப்ப அந்த நோயாளிக்கு மாத்திரையை நிப்பாட்டி 3 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அவருக்கு சர்க்கரையே இல்லை. இந்த ஆய்வு முடிவுகளையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிற ஸ்டெம் செல்ஸ் சில சமயம் ரிஜெக்ட் ஆகிரும். ஆனா இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த செல்கள் எல்லாம் அவங்களுடைய ஓன் செல்கள், சொந்த செல். இந்த செல்கள் எல்லாம் அவங்க சொந்த செல்ல இருந்து உருவாக்கப்பட்டதுனால அவங்களுக்கு ரிஜெக்டே ஆகல. 2 பேருக்கும் நல்லா இருக்கு. இந்த ஆய்வு முடிவுகளை அமெரிக்காவில் இருக்கிற ADA, அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன், இங்கிலாந்துல இருக்க UKPDS, இந்த மாதிரி அமைப்புகள் அதை ஆய்வு செஞ்சு உலகுக்கு அறிவிக்கும். அதுக்கடுத்து WHO அப்படின்னு சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் தன்னுடைய ஆய்வுகளை செஞ்சு இது நல்ல நடைமுறை தான், மக்கள் பயன்பாட்டுக்கு இதை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு அதோட முடிவை அறிவிக்கும். அதுக்கு பின்னாடி இந்தியாவில் உள்ள ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அது தன்னுடைய ஆய்வுகளை செஞ்சு இது நல்ல நடைமுறை தான், நம்ம இந்திய மக்களுக்கு பொருத்தமானது தான் அப்படின்னு சொல்லி முடிவு அறிவிக்கும். இந்த ஆய்வுகள்லாம் முடிஞ்சு இந்த சிகிச்சை நமக்கு கிடைக்க சில பல வருடங்கள் ஆகலாம். இப்போதைக்கு இது ஒரு செலவு பிடிக்கிற ஒரு அறுவை சிகிச்சை. எதிர்காலத்துல இந்த அறுவை சிகிச்சை பரவலாக்கப்படும் போது இதோட செலவும் குறையலாம். எப்படினாலும் சர்க்கரை வைத்தியத்துல இது மிக மிக முக்கியமான ஒரு மைல்கல். எதிர்காலத்துல மாத்திரையும் தேவையில்லை, இன்சுலினும் தேவையில்லை அப்படின்ற நிலைமை நிச்சயமாக வரும். இந்த சிகிச்சை முறை நமக்கு ரொம்ப சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு நம்புவோம். அதுவரை சர்க்கரை மாத்திரை சாப்பிட்றவங்க சர்க்கரை மாத்திரை கரெக்டா சாப்பிட்டு சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைங்க. இன்சுலின் போடுறவங்க இன்சுலின் கரெக்டாக போட்டு சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைங்க. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப நான் சொன்னேன் சர்க்கரைக்கு ஆப்ரேஷன் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோவை பற்றி பேசியிருந்தேன். அது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, அதையும் போய் பாருங்க.